வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். 230 கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் விலையில்லா லேப்டாப் வழங்கினார் KP சங்கர் MLA. தமிழக முதலமைச்சர் முதல்வர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவொற்றியூர் அரசு கலை கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயிலும் 90 மாணவர்கள் மற்றும் 140 மாணவிகள் உள்ளிட்ட 230 பேருக்கு உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி திருவொற்றியூர் ஸ்ரீ சாய் மஹாலில் 13/1/2026 காலை கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மு. விஜயா தலைமையேற்று வரவேற்க திருவொற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமு தனியரசு முன்னிலையில் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினியை வழங்கினார். தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு திமுக அரசு செய்து வரும் நலத்திட்ட உதவிகளை எடுத்துரைத்து தற்போது அனைத்து வித வசதிகளோடு கட்டப்பட்டு வரும் கல்லூரி கட்டிடத்தில் அமையும் அரங்கத்தில் கல்லூரியின் அடுத்த நிகழ்ச்சி நடைபெறும் என கூறி மாணவர்கள் ஒழுக்கமாக கல்வி பயில வேண்டும் என அறிவுரை வழங்கினார். அந்த கலையாளர்களோட கூடிய அத்தனை வசதியும் அங்க உள்ள இருக்கும். நீங்க எரிஞ்சு வேணா ஏதோ அவசரமா கொண்டு வச்சிருக்க உங்களுக்கு தேவையான நீங்க என்னென்ன எதிர்பார்க்கறீங்களோ இந்த சத்திரத்துல என்ன இருக்குதோ இதை மாதிரி இதை ஒழுங்காக பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்டிப்பா சின்ன இருக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கலையாளர்கள் இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் இருக்கும். அதனால எல்லா வசதிக்குரிய இதை நம்ம செஞ்சு தருவோம் என்பதை கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பு நமக்கு. இந்நிகழ்ச்சியில் ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் V. ராமநாதன் மற்றும் கல்லூரி ஆசிரியர்களுடன் திமுகவினர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் BA மாணவி மேகலா மற்றும் மாணவன் காமேஷ் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட மடிக்கணினி மூலம் தங்களுக்கு ஏற்படவிருக்கும் வளர்ச்சி பற்றி கூறினார். கௌரவ விரிவுரையாளர் அருள்மணி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க இறுதியாக தமிழ் துறையின் தலைவர் K. சீனிவாசன் நன்றி கூறினார்.